அஸ்ஸலாமு அலைக்கும். இந்திய விமானப்படையில் சேர வேண்டும் என்ற கனவு. ஆனால் ஒரு தோல்வி. அந்த தோல்வி இந்திய வரலாற்றையே மாற்றியது. எப்படி? இளம் வயதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் மிகப்பெரிய கனவு இந்திய விமானப்படையில் பைலட்டாக வேண்டும் என்பதுதான். அவர் ஏர்ஃபோர்ஸ் தேர்வில் பங்கேற்றார். ஆனால் வெற்றி பெறவில்லை. 8 நபர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்ற இடத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 9வது இடத்தை பிடித்த காரணத்தினால் வெற்றி பெறவில்லை. அந்த தோல்வி அவரை உடைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் தனது முழு கவனத்தையும் அறிவியல் ஆராய்ச்சியில் செலுத்தினார். பின்னர் இந்திய ஏவுகணை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, ஏவுகணை மனிதன் என்ற நிக்நேமை பெற்றார். பின்னர் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். இந்த நிகழ்விலிருந்து நமக்கான டேக்அவே, நம் வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய தோல்விகள் இறைவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியின் தொடக்கமாக கூட இருக்கலாம். சிந்திச்சு பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ்.